நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்க போது. பிக் பாஸ்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாரி ஏகப்பட்ட லிஸ்ட்ட நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த எல்லா லிஸ்ட்லயும் உமரோட பேர நீங்க பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. குக் வித் கோமாளி இப்ப தான் முடிஞ்சது. அதுல தான் இவரு வந்திருப்பாரு. அதுல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு சொல்லலாங்க. ஏன்னா நெறைய பேரோட அன்பை இவரு சம்பாரிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா நெறைய பேர் உமர் உமர்ன்ற மாரி விழ்றாங்க. அந்த அளவுக்கு இவரு ஃபேமஸ் ஆயிருக்காரு போல. அமரன் படம் அதாவது பிளாக் பஸ்டர் ஆச்சுல சிவகார்த்திகேயன் படம் அந்த படத்துல தான் இவர் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல இவர் ஃபேமஸ் ஆனதை விட குக் வித் கோமாளிக்கு வர ஆரம்பிச்சாரு பார்த்தீங்களா, அதுல இவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஸோ இவர் அதுல ஃபேமஸா போயிட்டு இருக்கும் போதே பிக் பாஸ்ல இவரை போடலான்ற ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் வந்த லிஸ்ட்ல இருந்து இவரோட பேர் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அப்படி திரும்ப திரும்ப வருதுன்னா இவங்க கண்டிப்பா போறாங்கன்னு அர்த்தம். அதாவது குக் வித் கோமாளியில இந்த வாட்டி ஷபானா இருக்காங்கல்ல, ஷபானாவும் இவரும் உள்ள போறாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவங்க 2 பேரும் அங்கேயே ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கும். அதே பாண்டிங்கை இந்த இடத்துல இவங்க கண்டினியூ பண்ணும்போது இவங்க சீக்கிரமே ஒரு குரூப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இன்னும் 2 பேரை இவங்க கூட சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. போக போக தான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றதை நம்மளால சொல்ல முடியும். ஆனா உமர் போறாருன்ற மாதிரி தான் மேக்ஸிமம் பேர் சொல்றாங்க. ஸோ என்ன நடக்குது பார்ப்போம். இவர் ஏற்கனவே நல்ல பேர் வேற வச்சிருக்காரு. பிக் பாஸ்ல நல்ல பேரோட போனா கெட்ட பேர் தான் வரும். ஸோ இவர் அதை முறியடிப்பாரா, அங்கிருந்து வெளியே வரும்போதும் நல்ல பேரோட வருவாரான்றதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணுங்க.